தயிர் கடைவதை பற்றி அபிராமி பட்டர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ததியுருமத்திர் உழலும் என் ஆவி தளர்விலதோர் என்பார். அதாவது தயிர் கடையிறக்கூடிய மத்து போட்டு உள்ள அவரை போட்டு கடையிற மாதிரி இந்த விதி, இந்த பிறவி போட்டு கடைகிறதாம். எப்படி? ஒரு பக்கம் நல்லது, ஒரு பக்கம் கெட்டது, ஒரு பக்கம் இன்பம், ஒரு பக்கம் துன்பம், ஒரு நேரம் உயர்வு, ஒரு நேரம் தாழ்வு என்று இப்படியும் அப்படியும் போட்டு கடைகிறது. இந்த தயிர் கடையக்கூடிய இந்த காட்சியை ஒவ்வொரு அருளாளர்களும் அவரவர்களுடைய பார்வையிலே சொல்லி இருக்கிறார்கள். இங்கே மாணிக்கவாசக பெருந்தகை சொல்லுகிறார், அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி, கயிற்ற போட்டு கட்டி இங்கேயும் அங்கேயுமா இழுத்து இழுத்து செய்வது போல இந்த பிறவி நம்மை அலைக்கழிக்கிறது என்று சொல்லுகிறார். அரும் கயிறு என்று சொன்னால் ரொம்ப 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 வலிமையான கயிறு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அரும் கயிறு என்று நினைக்கிற பொழுது ஒரு ரொம்ப அருமையான கயிறு போல அப்படின்னு தோணும் நமக்கு. ரொம்ப அருமையான கயிறு தான், ஆனால் அவ்வளவு சுலபமாக அதை அறுத்து கொண்டு வெளியிலே வர முடியாது. மிக மிக வலிமையான கயிறு என்பது அதற்கு அர்த்தம். அறம் பாவம் இந்த ரெண்டும் நம்மை சுற்றி சுற்றி அடிக்கிறது என்பார்கள். வாழ்க்கையினுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது இல்லையா, அதில் அப்படியே தெளிந்த நீரோடை போல போகக்கூடிய பக்குவம் எல்லோருக்கும் வருவதில்லை. இப்பேற்பட்ட அருளாளர்களுக்கு கூட அந்த தடுமாற்றம் நிறைய வந்திருக்கிறது. அந்த அறம் என்ற கயிறும் பாவம் என்ற 2 கயிறும் போட்டு நம்மை அங்கே இங்கே அலைக்கழிக்கிறது.